நான் வெளியில வரும்போது ஒருத்தர் கேட்டாரு படம் எப்படி சொல்லுங்க. சிச்சினியா தான் வந்தேன். நான் இப்ப லேட்டா உள்ள வரேன். வெளியே போயிட்டு சத்தியமா நான் சிரிப்பு அடங்க முடியலங்க. ஒரு காமெடியான படம், ஒரு நல்ல காமெடியான சந்தானம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காமெடியான படத்தை வச்சுக்கிறாங்க. ஐயோ, என் கூட ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்தாங்க 2 பேரு. ஃபுல் செம்ம பண்ணு. சிரிச்சினே தான் வந்தோம் நாங்க. இத எப்படி டாலிவுட்ல கொண்டாடுறாங்கன்னு தெரியல. சிரிப்பா இருக்கு. சொல்றேன், சொல்லு கேள்வி. சிரிப்பா இருக்குது. பில்டப்லயே ஓட்டுறாங்க. சலார் பத்துல பண்ணாத பில்டப்ல இந்த பத்திரம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த அளவு இருக்குது. ஜூனியர் என்டிஆரோட ஆக்டிங்ல இந்த படத்துல எதுவுமே இல்ல தலைவா. ஆக்டிங்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க எப்படின்னா, நான் வந்தாலே ஆக்டிங் இருக்கணும்டா, பில்டப் இருக்கணும்டா, மாஸ் இருக்கணும்டா, சீன் இருக்கணும்டா அப்படின்னு எதிர்பார்க்கறேன். இது நம்மளுக்கு பிடிக்குமா? ஏத்துக்க முடியாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆக்டிங்லாம் அந்த படத்துல எதுவுமே கிடையாது. ஒரு எமோஷன் சீன் கூட எதுவுமே ஒட்டுற மாதிரியே கிடையாது. மியூசிக் ஃபியர் சாங் மட்டும் நல்லா இருக்கு. ஃபியர் சாங் நல்லா இருக்கு. மற்றபடி மியூசிக் பிஜிஎம் அங்கங்க நல்லா இருக்குது. அந்த பிஜிஎம் கூட கெடுக்கிற வகையில சீனுங்க இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. அந்த பிஜிஎம் கூட இந்த சீனு ஏன்டா போடுற அப்படின்ற மாதிரி சீனுக்கு அமைஞ்சிருக்குது. டேரக்டர் மட்டமா தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, ஒரு சில நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் நல்லா இல்ல. படத்தை பத்தி என்ன சொல்ல எனக்கு தெரியல. என்டர்டைன்மெண்ட்லாம் சொல்ல முடியாது. சும்மா கடமைக்கு உட்காந்துட்டு இந்த ஏசிக்காக உள்ள பார்த்துட்டு போலாம். ஏசி மட்டும் தான் நல்லா இருக்குது, வேற எதுவும் நல்லா இல்லை உள்ள. ஜூனியர் இவரு என்டிஆர் இல்லங்க, பாலையா நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஆமா, அவர் மாதிரி இவரும் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. ஆமா, பாலையா வந்து போறாப்புல அடிக்கடிக்கா. சுறா பூச்சி பெல்ட் அடிக்கிறாப்புல எல்லாம் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே. வாய்ப்பே இல்லைங்க, நம்ம ஆளுங்க வேற. நான் சொல்ல வரேன்னா, இந்த படத்தை பாக்குறது வேஸ்ட். உள்ள தூங்கலாம் ஏசிக்காக. இது மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு ரிவ்யூ எடுக்கிறீங்களா, அதுக்காக நாங்க ஆனா பேசலாம். ஆமா, அது என்ன கண்டென்ட் புரியல ப்ரோ. ஆக்சுவலி அனிருத் கொஞ்சம் பேசிடாப்புல, நல்லா மியூசிக் வச்சு ஆட்டிடாப்புல. மற்றபடிலாம் வேற எதுவுமே நம்ம சொல்ல. படம் ரொம்ப சுமார், பிலோ அவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்ல முடியும். மியூசிக் கூட கனெக்ட் ஆகல, தமிழ் ஆடியன்ஸ்க்கு எங்கேயுமே கனெக்ட் ஆகல படம். எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. ஏன்னா RRR ஒரு ஆஸ்கர் வர போன சாங்ஸ், நீங்க சாங்ல கூட நீங்க ஒழுங்கா பண்ணலன்னு தான் நான் சொல்ல முடியும். டான்ஸ் ஆடுறாப்புல, ஃபைட் பண்றாப்புல, மண்ணை பூரா போட்டு கிளறி மேல ஏத்தி விட்டு, அது ஒரு எஃபெக்ட். அது ஓகேங்களா? நீங்க பஞ்ச் பண்றது எப்படி தெரியும்? அந்த தூசில இருந்து வெளியில விழுதுதான் தெரியுது. அந்த ஃபைட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே படிச்சுக்கிறதுனால எதுவுமே கனெக்ட் ஆகல. பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனா ஒரு லெவல்ல இருந்துச்சு. என்ன பிரச்சனை, அந்த ப்ரொமோஷனை பார்த்தாங்க நானே கவுந்துட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜான்வியை பார்க்கணும், அது எப்படி பண்ண போகுது அப்படின்னு பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஜான்வி படம் ஹிந்தி படம் பார்த்துருக்கோம், நிறைய OTTல பார்த்துருக்கோம். தமிழ் படம் 1-2 தியேட்டர் லைஃப்ல 1-2 பார்த்துருக்கேன். இதுல கவர்ச்சி அப்படி என்ன வேணும் உனக்கு, எல்லாத்தையும் உன்னால முடிஞ்சா சர்டிஃபிகேட் வாங்கிக்கோ, சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோ, என்ன வேணா பண்ண. செம்ம போல்டு கேளு. அவங்க அம்மா கூட அந்த அளவுக்கு போல்டு கிடையாது, இது நல்ல போல்டு கேளு. அருமையா பண்ணிக்க. அவங்க போஸ் என்ன டிசப்பாயின்ட்னா, 1 மணி நேரம் 25 நிமிஷம் கழிச்சு தான் வர்றாங்க. ஒரு 15 நிமிஷம் தான் இருக்காங்க, போயிடுறாங்க. அழகா ஒரு 6-7 சீன் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. சீட்டு படுத்து கிடந்தவனை எழுப்பி உட்காந்து ஜான்வியோடைய பியூட்டி தான் உட்காந்துச்சு. அந்த 5 சீனுமே அவங்க தமிழ் பேச தெரியும், நல்லா தமிழ்ல பேசி டப்பிங் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆயிரம். ஒரு 3 hours எடுத்துருப்பாங்க அதுக்கு டப்பிங்க்கு. இன்னொரு 3 hours எடுத்து தமிழ்ல கொஞ்சம் மெனக்கட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒருவேளை அந்த டப்பிங் ஸ்டுடியோவில் உள்ள யாருக்குமே தமிழ் தெரியல போல, எங்களுக்கு தெலுங்கு மட்டும் போதும், நீங்க கிளம்புமான்னு சொல்லிட்டாங்க போல. தமிழுக்கு பண்ண போறோம்ன்ற ஐடியா இருந்துச்சுன்னா தமிழ்லேயே நீங்க டப்பிங் பண்ணி தான் நல்லா இருக்கும். தேவரா தமிழ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜான்வி கபூர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக தான் படத்துக்கு வந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. அனிருத், ஜான்வி, என்டிஆரும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். எந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகலன்னு கேக்குறீங்களா? படத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, அதான் உண்மை. ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேக்குறீங்களா? ஒர்க் அவுட் ஆகலன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான் ரொம்ப ஸ்லோவா கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. ஏதோ அவர் ஒரு 40 minutes நல்லா இருக்கும்னாரு. அந்த 40 minutes எப்பதான் வரும்ட்டு நானும் 3 மணி நேரமா தேடி பார்த்தேன். கடைசி வரைக்கும் அந்த 40 minutes வரல ப்ரோ. நம்ம போய் ஒரு 40 போட்டாதான் கரெக்டா இருக்கும் போல, அந்த அளவு பண்ணிட்டானுங்க.
ரொம்ப மோசம், படம் வேஸ்ட். தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி தமிழ் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா கூட்டமே இல்ல, கூட்டம் கம்மி தான். அது ஏதோ நம்ம ஆளுங்க ஏதோ பாக்குறாங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போல, ஏன்னா அவங்க அந்த காரம் மிளகா பஜ்ஜி நிறைய சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி பில்டப் கொடுத்தா பாப்பாங்க போல. அந்த பில்டப் இருந்தாதான் பரவாயில்லையே, நாங்களாவது பாப்போமே. அந்த பில்டப்பும் இல்ல பிரதர். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. இப்பதானே பார்த்து வந்தா, ரொம்ப எக்ஸைட்மெண்டா. இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் சிங்கிள் ஷோல வந்தா, இப்போ பார்த்து ஃபுல் எக்ஸைட்மெண்டா இருக்கு. நல்லா நெக்ஸ்ட் பார்ட் 2 வரும், எக்ஸைட்மெண்டா இருக்கு. இப்படி 100 BGMனா செம்ம வேற லெவல் மாதிரி இருக்கும். ஜான்வி ஆக்டிங், எல்லா சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ட்ரிபிள் ஆர் ரெக்கார்ட் அந்த படம் முடியுமா ப்ரோ? இல்ல நல்லா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு இல்லையா? அப்படியெல்லாம் எதுவுமே மிஸ் ஆகல. பார்ட் 2ல வரும், பார்ட் 2 வரும். அதுல இன்னும் நிறைய இருக்கு. பார்ட் 2 வெயிட் பண்றீங்க? வெயிட் பண்றேன். பார்ட் 1 நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க கேட்டதுல எப்படி ப்ரோ தியேட்டர் வைப்லாம் எப்படி இருக்கு? அந்த அண்டர் சீன்ஸ்லாம் அண்டர் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் மட்டும் பேங் ஃபயரா. தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கு? எனக்கு புரியுது. தமிழ் ஆடியன்ஸ்க்கு இப்போதானே வந்தா, ட்ரிபிள் ஆருக்கு அப்புறம் இது செகண்ட் மூவி என்டிஆர், அதுதான் பரவாயில்ல. பார்ட் 2 தானே சரி. சிஜி எங்க இருக்கு? இருட்டிலேயே காட்டுற எல்லாத்தையும். நீ இருட்டிலேயே காட்டினா ஆடியன்ஸ்க்கு ஒண்ணுமே தெரியாது. எதுக்கு அப்ப சிஜி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு இருட்டுல வந்து நீ வந்து எந்த போட்டோ எடுத்தாலும் வந்து ஏதோ போட்டோன்னு தெரியும், பட் அந்த போட்டோ எப்படி வந்துருக்குலாம் தெரியாது. அதான் இதுல பண்ணி அந்த ட்ரிக்கே தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பார்ட் 2 வெயிட்டிங்கா பார்ட் 2 இன்ட்ரோல்லே நான் ஏஞ்சி போயிடலாமா நினைச்சேன். அந்த மாதிரி இது பார்ட் 2 ஒண்ணுக்கு இப்போ இன்ட்ரோல்லே ஏஞ்சி போயிடலாமா நினைச்சேன். சரி ரிவ்யூ உங்களுக்காக தான் நான் வந்து படம் பார்த்துட்டு எப்படி சொல்ல நினைச்சேன். செம ஃபன்னு, என்ஜாய்மெண்ட் தான். அதாவது ஆடியன்ஸுக்கு ட்ரீட்டான ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க, ரிவ்யூவர்ஸுக்கே ட்ரீட்டான ஒரு படம்னா தேவரா பார்ட் 1 தான். போய் பாருங்க. பில்டப் ஒரே வார்த்தையில நீங்க கேக்குற மாதிரி கேட்டீங்கன்னா பில்டப் மட்டும் தான் படம். நான் அவங்களுக்கு சலாரு இந்த குண்டு காரணம்ல இருந்தே சொல்லி நிக்கிறேன், பில்டப் ஏத்தாதீங்கன்னான்னு. நாங்க மறுபடியும் அதான்டா பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படியே நின்னுக்கிறானுங்க. பில்டப் தானே இதுல பில்டப்லயே மட்டமான பில்டப்லயே ஒரு மட்டமான பில்டப். அதாவது பில்டப் ஏத்தலாம், ஒரு ரீசனுக்காக ஏத்தனா பரவாயில்லங்க. இது எதுக்கு பில்டப் ஏத்துறானுங்கன்னு தெரியல. ஒரு சாவு எதுக்கு சாவுறானுங்கன்னு தெரியல. ஒரு ரீசனே இல்லாம போயிடுது படம். டோட்டல் வேஸ்ட். ஸ்டோரியில இருந்து எல்லாமே டோட்டல் வேஸ்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையா வேஸ்ட் படம். வராதீங்க தயவு செஞ்சு. பிஜிஎம் அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு. படம் வந்து அனிருத் மட்டும்தான். அந்த படம் ஓரளவுக்கு ஏதோ ஒரு 50 கோடியோ 100 கோடியோ கலெக்ஷன் ஆகுதுன்னா அது அனிருத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான். ப்ரொமோஷன் ஆமா நல்லா பண்ணாரு. 1% இருக்குது, ஆனா அந்த 1% தான் இருக்குது. டோட்டலா வந்து படம் ரொம்ப ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் தான். மற்ற ஆடியன்ஸ் பார்க்கணும்னா, அதாவது சும்மா போர் அடிக்குது வீட்டுல என்ன பண்றது, தேட்டர்ல போய் உட்காந்து வேணா தூங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடியன்ஸ் வேணா வந்து பாருங்க. உண்மையா படம் வந்து மனசாயத்தோடு சொல்றேன், படம் வேஸ்ட். எப்படா முடியும்? 3 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு அந்த ஒரு படம் முடியறதுக்குள்ள 4வது தடவை போறேன், நல்ல வேற முடிஞ்சிருச்சு. 5வது தடவை வீட்டுக்கு தான் போய் போகணும் போல. படம் பார்த்தேன், ஆனா பாக்குற மாதிரி இல்ல பிரதர். 5க்கு வந்து ஒரு 1.25 கொடுக்கலாம் மேடம், அவ்வளவுதான். அதுவே ஜாஸ்தி. இப்ப நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா நீங்களே அதான் கொடுப்பீங்க. வேஸ்ட் ரொம்ப. அந்த அளவுக்கு தான் இருக்கு. ரொம்ப சொதப்பிட்டாங்க. படம் நல்லா இருக்கும்னு தான் பார்த்தேன். நானே டிக்கெட்லாம் 250 ரூபா பிளஸ் இதுக்கு ஒரு 300 500 ரூபா செலவு பண்ணேன். எல்லாம் வேஸ்ட். 500 ரூபாய்க்கு மேல தான் பண்ணிடலாம். ப்ரொடியூசரா அவன் பேர் தெரியல, நல்ல பேர் நந்தமுடியா ஏதோ ஒன்று சொல்றானு. சரி, படம் வேஸ்ட் தான். படமா எப்படி சார்? படமா வந்து என்ன சொல்றது, பிலோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல முடியாது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி கத்திட்டு தான் போன வேற வழி இல்லை. ஆக்சுவலி தமிழ் ஆடியன்ஸ் செட் ஆகும். கண்டிப்பா கனெக்டே ஆகல. ஏன்னு கேட்டீங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு தான் இந்த படம் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகல. என்ன பொறுத்தவரை எனக்கு பெர்சனலாக எங்கேயுமே கனெக்ட் ஆகல. ஒரு எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, ஒரு ரொமான்ஸ் சீனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் எதுவுமே எனக்கு கனெக்ட் ஆகல. வாவுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சீன்மே இல்லாத மனசு கஷ்டமா இருக்கு. அனிருத்தோட மியூசிக் அதே சொல்லல, ஒரு படத்துக்கு மியூசிக் வந்து ரொம்ப பக்கபலமா இருக்கும். நீங்க படத்தை ஒழுங்கா கொடுத்துறது, நீங்க நல்ல மியூசிக் கேட்டீங்கன்னா அவர் போட்டிருப்பாரு. ஒஸ்ட். அதாவது எங்கேயோ இருக்கிற அனிருத்தத்தோடு கீழே காலி பண்ணிட்டாங்க. இனிமே தெலுங்கு பக்கம் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அவர் பண்ணி விட்டாங்க. சுறால படத்துல அந்த இன்ட்ரோ சீன் மாதிரிலாம் அந்த படத்துல இருக்கு. அதனால வந்து அது எப்படி வந்திருக்கு அதுதான் எனக்கு உண்மையே புரியல. நாங்க பார்த்தோன்னே நினைச்சேன், நம்ம சுறாவே பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரெஃபரன்ஸ் சீன் ஒரு படத்துல இருந்து நீங்க சுடுறீங்களோ எடுக்கிறீங்களோ உங்களை இம்ப்ரெஸ் ஆறேன்னா ஹிட்டான படத்துல இருந்து எடுங்க. அதென்ன நீ உன் படம் தோச்சா நான் பாரு இதே படத்தை நான் வந்து தெலுங்குல எடுத்து ஹிட் பண்ணல, எல்லாம் நடக்கிற காரியமா? அப்படி நினைச்சிட்டு பண்ணீங்கன்னா நடக்கிற காரியமா?
ஹிட் இல்லைன்னு தான் அர்த்தம். எங்க சார் ஸ்கிரீன் பிளேல என்ன சரியில்லையா? சார் ஸ்டோரியே வந்து பயங்கர வீக்கா இருக்குது. பாருங்க ட்ரிபிள் ஆர் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லைன், அதாவது இந்த ஏழை குடும்பத்துல இருந்து நம்ம இந்தியாவில இருந்து இந்திய பொண்ணை வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து அவங்க கூட்டி கொண்டு வச்சிருப்பாங்க. அவங்க அபியூஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஒரு டாட்டூ போடுற டாட்டூ ஆர்டிஸ்ட் மாதிரி பொண்ணை யூஸ் பண்ணுவாங்க. அதே இவங்களுக்கு சகிக்காது. அம்மாடி வெள்ளைக்காரங்க நம்மளை தூக்கிட்டு போயிட்டாங்களே, அவட்ட வந்து எப்படி மீட்கணும்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து போராடி மீட்டுட்டு வர்றாங்களே, எவ்வளவு வரையில ராஜமௌழி தான். கொரட்டலா சிவா தான். கொரட்டலா சிவா ராஜமௌழி ஆக முடியாது, ராஜமௌழி கொரட்டலா சிவா ஆக முடியாது. நீங்க அவரை மாதிரி ஆக போறேன்னு நினைச்சதுனாலதான் உங்களுக்கு இது ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பார்ட் 1 எப்படி சொல்றீங்க? பார்ட் 2க்கு எவ்வளவு வெயிட் பண்ணலாம்? எப்பவுமே அவங்க பண்ணும்போதே பார்ட் 2 பார்ட் 3 நம்ம பண்ண போறோம் தான் பண்ண போறோம். என்ன பொறுத்தவரை சிங்கம் அது என்ன சொல்றது, எல்சியூங்கிற மாதிரி சிங்கமோட இதுதான் பயங்கர சக்சஸ். 1 and 2 and 3 இப்ப தியேட்டர்ல போடுங்களேன், நாங்க பார்க்க ரெடியா இருக்கும். அதுதான் வந்து சக்சஸ். கேமியோலாம் கிடையாது, எந்த கேமியோ. நல்ல வேலை அது வேறையா அப்படி நடிச்சுட்டு இருந்திருப்போம். நல்ல வேலை. பிரகாஷ் ராஜ் எல்லாம் வந்து இந்த படத்தை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறத சொல்லுங்க. அவருக்கு ஒரு சில ஸ்டாக் ஷாட்ஸ் இருக்கு, அவர் பாக்குறது சரி, ஒரு அழுகுற மாதிரி ஒரு சீன் சரி, எல்லாமே ஸ்டாக்ஸ் இருக்கு. அங்க பார்த்தா அப்படியே இருக்கு. ஒரு வரையில சொல்லணும்னா ஒரு வரையில சொல்லணும்னா எங்களை வந்து திருப்திப்படுத்தல. நாங்க எதிர்பார்த்து வந்தது வேற, இங்க நடந்தது வேறன்னு தான் சொல்ல முடியும். இந்த அளவுக்கு நான் எந்த படத்தையும் நான் வந்து நான் விமர்சனம் பண்ணதில்ல. ஒரு நல்ல சினிமா கிரிட்டிக்கா தான் இருந்திருக்கேன். எனக்கு டிசப்பாயிண்டட். 4 கொடுக்கலாம்.